ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் பாகம் 15. நில்லுங்க வாசு, எனக்கு 2 நாள் அவகாசம்லாம் தேவையே கிடையாது. இப்போவே என் பதிலை கேட்டு போக. என்னோட அழகான மூக்கு இருக்குது, அழகான 2 கண் இருக்குது, அம்சமான உடம்பு இருக்குது. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஏகப்பட்ட சுகம் இருக்கும். ஆனால் இந்த குழந்தையால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்படி தானே? நீங்கள் இத்தனை நாளாக காதலிச்சது என்னோட மனசை இல்லை, என்னோட உடம்பு. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணையே கட்டிக்கிடலாமே. நான் எதுக்கு? சசி அனாதைங்கிற வார்த்தையை இன்னொரு முறை சொல்லாதீங்க. அவனுக்கு அம்மா நான் இருக்கிறேன். அவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே வெளிப்படையாக உங்கள் சுயரூபத்தை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் உன் முடிவா? ஆமாம். யோசிச்சு தான் பேசுறியா? பின்னால் கதறி அழப்போற. ஸ்டைலாக கேட்டான், ஏளனமாய் பார்த்தான் வாசு. நான் அழமாட்டேன். எடுத்தெறிஞ்சு பேசுனதுக்காக நிறைய வருத்தப்பட போட பானு. என்னோட காலில் விழுந்து மன்னிக்க மாட்டீங்களான்னு கெஞ்ச போகிறேன். கண்டிப்பாக நடக்காது. கழுத்தில் தாலி இல்லாமல், ஆம்பளை துணை எதுவும் இல்லாமல் இத்தனை அழகான நீ தனிச்சு வாழவே முடியாது. சின்ன பின்னமாக போகிற. மனசில் தைரியம் இருக்குது, வாழவோட ஆசை இருக்குது. சசியை வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்ற வைராகியம் இருக்குது. நான் வாழ்கிறத பார்க்க தான் போகிறீங்க. அவனுக்கு நேரே அவன் வாங்கி தருந்ததை பட்டு சரியை கொண்டு வந்து நீட்டினாள். இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இனி நான் சாகிற வரைக்கும் உங்கள் முகத்தில் முழிக்க மாட்டேன். பொம்பளை உனக்கே இவ்வளோ திமிருனா எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? ஆணவத்தோடு வெளியேறினான் வாசு. அடுத்து என்ன நடந்தது ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.